நண்பர் ஒருத்தர் கொண்டு வந்து தந்திருந்தால் தன் லேப்டாப்பில் வந்து சவுண்ட் ஒழுங்காக கேட்குது இல்லை, பாட்டு குவாலிட்டி இல்லாமல் இருக்குது, பாட்டு கேட்டால் சவுண்ட் வந்து இடையுதுன்னு சொல்லி தந்திருந்தார். அப்போ அவர்கிட்ட லேப்டாப்பை கலட்டி பார்த்தா அவர்கிட்ட ஸ்பீக்கர் இருக்கிற கண்டிஷனும் இப்படி இருக்குது. லேப்டாப்பில் இருக்கிற இன்பில் ஸ்பீக்கர் இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் பாட்டு இப்படி கேட்கும். அப்போ இப்படி ஸ்பீக்கர் கொஞ்சம் காலத்தில் லேப்டாப் புதுசு ஆனால் ஸ்பீக்கர் இப்படி ஆகிட்டுது. இதுக்கு என்ன ரீசன்டா, இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பர் கிளிப் ஒன்று இருந்துச்சு. இந்த இதுக்குள்ளே ஒரு ஸ்டெப்பர்னால் உடைஞ்ச கிளிப் துண்டு. அப்போ அந்த ஸ்டெப்பர் கிளிப் இதில் வந்து ஸ்பீக்கரில் ஒட்டி பாட்டை போட வைப்ரேட்டில் இந்த பேப்பரை கிழிச்சிருக்குது. சரி, ஆனால் இஞ்சால் பார்த்தா அப்படி ஒன்றுமே இல்லை, ஸ்டெப்பர் கிளிப் இல்லை. அப்போ என் இஞ்சால் இருக்கிறதும் கிழிஞ்சது. அப்போ இதுக்கு வந்து ஸ்டெப்பர் கிளிப் மட்டும் ரீசன் இல்லை. இதுக்கு வந்து முதலாவது டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து இந்த ஸ்பீக்கர் பேப்பரில் ஒட்டி இருக்கக்குள்ளே நாங்கள் பாட்டு போடுவோம், சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணிக்குள்ளே ஸ்பீக்கர் வைப்ரேட் பண்ணி அந்த டஸ்ட்டோடு சேர்ந்து அந்த பேப்பர் வந்து கிளியர் பார்க்கும் முதலாவது. அதை விட பாட்டுகளை வந்து நாங்கள் ஹை வால்யூமில் ப்ளே பண்ணுறது. அப்போ இந்த ஸ்பீக்கருக்குன்ற ஒரு லெவல் ஒன்று இருக்கும். இந்த லெவலில் தான் பாட்டு ப்ளே பண்ணணும், சவுண்ட் ப்ளே பண்ணணும். நாங்கள் விஎல்சியில் பாட்டை போட்டு நல்லா கூட்டி விடுவோம், டொப்பில் விடுவோம், சவுண்ட் கூட வரணுமன்றதுக்காக. அப்போ அப்படி போடக்குள்ள பேப்பர் என்ன செய்யணும்னா ஓவராக வைப்ரேட் ஆகி இந்த ஸ்பீக்கர் பேப்பர் கிளியும். அதை விட நாங்கள் கண்டினியூஸாக விடியவிலிருந்து பின்னேறம் வரைக்கும் பாட்டுகளை போட்டு விட்டோம்னா இந்த ஸ்பீக்கர் இந்த கொயில் என்ன செய்யணும்டா கீட் ஆகியும் என்ன செய்யணும்டா ஸ்பீக்கர் பேப்பரை டேமேஜ் பண்ணும். அப்போ உங்களோட லேப்டாப்பில் இப்படி ஸ்பீக்கர் டேமேஜ் ஆகக்கூடாதுண்டா நீங்கள் சில பல வேலைகள் செய்யணும். ஒன்று டஸ்டான இடத்துல இருந்து உங்களோட ஸ்பீக்கரை பாதுகாக்கணும். அதை விட இப்படியான சின்ன ஸ்டெப்லர் கிளிப்புகள் ஊசியல் உள்ளே போகாத மாதிரி, குண்டூசியல் உள்ளே போகாத மாதிரி பார்த்துக்கொள்ளணும். அதை விட சவுண்டை வந்து ஃபுல் வால்யூமில் வைக்கக்கூடாது. ஒரு 80% 70% வச்சு மெயின்டைன் பண்ணுங்க. இல்லை உங்களுக்கு அதை விட சவுண்ட் கூட வேணுமெண்டா நீங்கள் அடிஷனலாக ஏதாவது ஸ்பீக்கர் பாவிங்க. அதை விட டைம் கண்டினியூஸாக நீங்கள் சாங்குகளோ அல்லது மூவிகளோ ப்ளே பண்ணாதீங்க. இப்போ அப்படி இருந்தால் கொஞ்சம் டைம் விட்டு நீங்கள் ஓவராக ஹீட் ஆகாமல் கொஞ்சம் சவுண்ட் வால்யூமை குறைச்சி விட்டு நீங்கள் என்ன செய்யலாம்னா சாங்குகள் அதெல்லாம் கண்டினியூஸாக ப்ளே பண்ணலாம். அப்படி நாங்கள் சில பல நடவடிக்கைகளை செய்தால் எங்களுடைய ஸ்பீக்கரோட லைஃப் டைம் கொஞ்சம் கூட வரும். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.